இது கடலை பிடுங்க ஆரம்பித்து 3வது நாள். 2வது நாள் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் 3வது நாள் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வேலை எல்லாமே செஞ்சேன். காலையில் வந்தோடனே வாசலில் கொஞ்சம் கொடியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. அதெல்லாமே ஏற கட்டிட்டு படுத்தாவை விரித்து போட்டாச்சு. 2 நாளாக பொறிச்சிட்டு இருந்த எல்லா காயுமே கொண்டு வந்து வாசலில் கொட்டிட்டேன். காயெல்லாம் நல்லா பரவலாக தொலைவி விட்டாச்சு. அப்போ தான் காய் வந்து நல்லா காயும்னு சொல்லிட்டு நான் இங்கே காயெல்லாம் காய வைக்கிற கேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 பாத்தி போல் அரை பாத்தி காய் வந்து பிடுங்காமல் இருந்துச்சு. அம்மாயி வந்து அங்கே பிடுங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு இதெல்லாம் உடச்சி விட்டு போகும்போதுமே கடைசியாக கொஞ்சோண்டு பிடுங்காமல் இருந்தது. சரின்ட்டு கூட உட்காந்து நாமளும் பிடுங்கலான்னு போனால் காடு ரொம்ப காஞ்சி போச்சு. அது இல்லாமல் அந்த இடத்துல கொடி நிறையா இருந்ததுனால காய் வந்து செடி அந்தந்து போச்சு. அவங்களே களை கொத்து வச்சு வெட்டி தான் எடுத்தாங்க. அதனால் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே பொறிச்சு காய போட்ட கொடி இதெல்லாமே உருட்டி குட்டான் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 4 நாளில் வேலை முடிஞ்சிடும்னு நாங்கள் நினச்சோம். பார்த்திங்கன்னா அது 1 வாரமே எடுத்துருச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு எல்லா கொடியுமே பிடுங்கியாச்சு. இனிமேல் வந்துட்டு காயெல்லாம் காய வச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. காடு வந்து நாங்கள் கொஞ்சமாக கடலை போட்டோன்றதுனால சரி நாமளே பிடிங்கிக்கலான்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா கூட ஆள் விட்டு பிடுங்கியிருந்தா ஒரு 2 நாள்லேயே வேலை முடிஞ்சிருக்கும் போல். அவ்வளோதாங்க, இதோட கடலைக்காட்டு வேலை முடிஞ்சிருச்சு.